எபிசோடோட ஆரம்பத்திலே நம்ம ஆர்ஆர் ரெசார்ட்டுக்கு ஒரு பெரிய விஐபி வராருங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஊர் மந்திரி தாங்க. அவரோட அம்மா, மனைவி, சின்ன பையன் மொத்த குடும்பத்தோட வந்திருக்காரு. நம்ம நெடுமாறன் ஓடி போய் வெல்கம் சார் அப்படிங்கிற மாதிரி வரவேற்கிறார். மந்திரி உடனே அவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிட்ட, இது என்னோட பர்சனல் ஃபேமிலி டைம், நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம பிரியா 1 2 3ன்னு வர்றவங்கள ஹெட் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா மந்திரி குடும்பம் ரெசார்ட் டைனிங் ஹாலில் உட்காந்து சேமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த இறால் டிஷ்ஷை பயங்கரமாக பாராட்டுறாருங்க. நெடுமாறன் மெதுவாக மந்திரியோட அம்மா கிட்ட போய் சாப்பாடு எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா, சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்குது தம்பி, ஆனால் எங்கள் அம்மா கையால் சமைச்ச அந்த சிம்பிள் சாப்பாட்டுக்கு முன்னாடி இது எதுவுமே ஈடாகாது அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ரியா அவங்க அப்பா ரகுபதி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேபிளில் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கிறத ரகுபதி பார்த்துறாரு. ரியா அவங்க அப்பாவுக்கு தைரியம் சொல்லி, நான் உங்களோட பொண்ணுப்பா, உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஸ்ட்ராங், என் குழந்தைய நானே சூப்பராக வளர்ப்பேன், இந்த டிவோர்ஸ் நடந்து முடிஞ்சாதான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரகுபதிக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் பொண்ணை நினச்சி கண்ணு கலங்குறாருங்க. இங்கே தாங்க கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க. ரூம் சர்வீஸ் பண்ணுற ஒரு பையன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவங்களோட லக்கேஜை தூக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ராஜனுக்கு செம கோவம் வந்து அந்த பையனை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இதை நோட் பண்ண நம்ம ஐஷு, ஏன் ராஜன் இதுக்கு போய் இவ்வளோ கோப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆரம்பத்தில் மழுப்புனாலும் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ராஜன் உண்மையை சொல்கிறாருங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்த உடனே எனக்கு ரியாவோட ஞாபகத்தை வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரியாவை உயிருக்கு உயிராக பிடிக்கும். ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் எது எங்களோட நட்பு உடஞ்சிடுமோ இல்லை ரகுபதி சாருக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இத்தனை வருஷமாக சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு தன்னோட ஒன் சைடு லவ்வை கொட்டி தீர்க்கிறாருங்க. அப்படியே சீன் பேண்ட்ரி பக்கம் மாறுது. அங்கே பாண்டிக்கும் விக்கிக்கும் சின்னதாக ஒரு சண்டை நடக்குதுங்க. இதனால் 2 பேருக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங் நடக்குது. நம்ம வெற்றி பாண்டியை தனியாக கூட்டிகிட்டு போய் ரெசார்ட் ஸ்டாஃப் கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஐஷு விக்கி கிட்ட பேசி அவனோட குணத்தையும் புத்தி மாற்றிக்க சொல்லி கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நைட் டைம் 12 மணியை தாண்டுது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு ரூம்ல இருந்து ஃபோலோ ஆல்சோலோ அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஆர்டர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஐஷு செம கடுப்பாகிறாங்க. ஆனால் நம்ம வெற்றி ரொம்ப கூலா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வேலைய ஆரம்பிச்சிருக்காரு. சமையல் எல்லாம் முடிஞ்சு ஷிஃப்ட் ஓவர் ஆனதும் வெற்றியும் ஐஷுவும் எதுவும் பேசிக்காம ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து போறாங்க. கட் பண்ணா நம்ம ஜெஃப் ஜான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து நெடுமாறன் கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாருங்க. அதை பார்த்ததுமே நெடுமாறன் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்படி என்னடா அந்த வீடியோவில் இருக்குன்னு பார்த்தா, ரெசார்ட்டோட தலைமை செஃப் அஜாக்கிரதையா சிகரெட் பிடிச்சதால தான் கிச்சன்ல தீ விபத்து ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போலி செய்தியை யாரோ சோசியல் மீடியால வைரல் ஆக்கியிருக்காங்க. இதை பார்த்ததுமே தாங்க நம்ம நெடுமாறன் ஷாக் ஆகி நிற்கிறாரு. இந்த நியூஸ் பரவன உடனே ரெசார்ட்ல இருக்கிற மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே ஒன்னா கூடி, பாத்தியா இந்த நெடுமாறன் வெளியே தான் உத்தமன் மாதிரி சீன் போடுவான், உள்ளுக்குள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு குசு குசுன்னு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெற்றி சும்மா இருப்பானாங்க. உடனே என்ட்ரி ஆகி நெடுமாறன் சாருக்கு கிச்சன் தான் கோவில், அவர் அங்கே போய் சிகரெட் பிடிப்பாரா, நீங்களாம் எப்படி நம்பலாம், முதல்ல வதந்திங்களை நம்பாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு நெடுமாறனுக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருங்க. இதையெல்லாம் தச்சையெல்லாம் நெடுமாறன் கேட்டுறாரு. மனசுக்குள்ள லைட்டாக பாசம் அவருக்கு பொங்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கப்புறம் செம அப்செட்டில் உட்காந்துருக்கிற நெடுமாறன் கிட்ட நம்ம ரகுபதி சார் வராருங்க. நெடுமாறன், இந்த மாதிரி சோசியல் மீடியா வதந்திகளை எல்லாம் பார்த்து நீ கவலைப்படாதீங்க, நம்ம ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிற மினிஸ்டர் சார் ரொம்ப விவரமானவர், இதையெல்லாம் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி நல்ல ஆறுதல் வார்த்தையை சொல்லி தேத்துறாருங்க. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் குடும்பத்தில் இருக்கிற அந்த குட்டி பையனும் அவனோட பாட்டியும் பசியில பேண்ட்ரி பக்கம் வராங்க. அங்க நம்ம வெற்றி என்ன பண்றான்னா, திணை பிஸ்கட், மூங்கில அரிசியை வச்சு செஞ்ச சில ஹெல்த்தியான ஆர்கானிக் ஸ்நாக்ஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்த அந்த பாட்டியும் பேரனும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அடேங்கப்பா, என்ன தம்பி டேஸ்ட்டு, உடம்புக்கும் இவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி தட்டையே காலி பண்ணிடுறாங்க. அதே டைம் நம்ம நெடுமாறன் மினிஸ்டருக்காக ஸ்பெஷலாக ஒரு லஞ்ச் மெனுவை ரெடி பண்ணிட்டு மினிஸ்டர் கிட்ட போய், சார் மதியத்துக்கு என்னென்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறார். உடனே மினிஸ்டர் நெடுமாறன் கிட்ட, நாங்கள் ஆல்ரெடி உங்கள் பேண்ட்ரியில் கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டே வயிறு ஃபுல் ஆகிட்டோம், சாப்பாடு ரொம்ப எக்ஸலண்ட், அதனால எங்களுக்கு மதிய லஞ்ச் எதுவும் வேண்டாம், நீங்கள் சமைச்ச சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் ரெசார்ட்டில் வேலை செய்கிற மற்ற ஸ்டாஃபுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு கூலாக ஒரு போடு போட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. மினிஸ்டர் பாராட்டினது வெற்றியோட சாப்பாட்டை தான் தெரியாமல் நெடுமாறன் பாராட்டுறாருங்க. கட் பண்ணா நம்ம வெற்றி காப்பில ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணிட கடுப்பான கஸ்டமர்ட்டேருந்து ஐஷு தான் வந்து அவனை காப்பாத்துறான். அடுத்ததா ஐஷு ஒரு டிஷ்ஷை பாயில் பேப்பர்ல பேக் பண்ண கஷ்டப்படும் போது வெற்றி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாசா வந்து ஹெல்ப் பண்றாங்க. 2 பேருக்கும் இடையில கெமிஸ்ட்ரி சும்மா ஸ்பார்க் ஆகுதுங்க. இதை சைடில் நின்று பார்க்குற ரம்யா மூஞ்சி அப்படியே சுருங்கி போகுதுங்க. அப்படியே கட் பண்ணா ஐஷு ரகுபதி சாரை மீட் பண்றான். சார், ரியாவுக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை போடுறாங்க. ரகுபதி சாரும் பழைய குற்ற உணர்ச்சியில தயங்க, ராஜன் சின்ன வயசுல இருந்தே ரியாவை உசுரா காதலிக்கிறான் சார், ஆனா அதை வெளியே சொல்லாம கண்ணியமா நடந்துக்கிறான், யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் கிச்சனை காட்டுறாங்க. வேணி அவசர அவசரமா வெங்காயம் நறுக்க வந்து வெற்றி ரெடி பண்ணி வச்சிருந்த 2 பவுலை சுட்டுடுறான். அப்போ வெற்றியோட லட்டு போடுற அந்த அழகை பார்த்துட்டு, என்னப்பா இது இவ்வளோ ரவுண்டா இருக்கு, என்ன சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம வெற்றி சும்மா விடுவானாங்க, கரெக்டான டைமிங்ல பிடிக்கணும் வேணி,
சீக்கிரமா பிடிச்சா உடஞ்சிடும், லேட் பண்ணா இறுகிடும் அப்படிங்கிற மாதிரி லட்டுவோட தத்துவத்தை பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஐஷுவுக்காக ஸ்பெஷலா ஒரு லட்டை ஓரமா எடுத்து வைக்க அவளும் அதை செம ஹாப்பியா சாப்பிடுறாங்க. இந்த பக்கம் ரகுபதி சார் ரியாவும் ராஜனும் சின்ன வயசுல எப்படி ஒன்னா சுத்துனாங்க அப்படிங்கிற பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. அப்பவும் ராஜனை கூப்பிட்டுட்டு ஒரு சர்ச்சையான வீடியோவை டெலீட் பண்ண சொல்லிட்டு, உனக்கு ரியா மேல இருக்கிற காதலும் மரியாதை எனக்கு தெரியும்பா, இனி நான் ரியா வாழ்க்கையில தலையிட மாட்டேன், இந்த உலகம் என்ன பேசும்னு யோசிக்காம உன்னோட மனசுக்கு எது நிம்மதியோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுக்குறாருங்க. இன்னொரு பக்கம் பிரியாவும் விக்ரமும் சேர்ந்து நெடுமாறனை வச்சு செஞ்சதை நினைச்சு சிரிக்கிறாங்க. பிரியாவோட பிளானை நெடுமாறனை அவமானப்படுத்தி இனி அவன் எந்த கிச்சன் பக்கமும் போக முடியாதபடி பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க. அப்போன்னு பார்த்து ரெசார்ட்டை விட்டு கிளம்புற மினிஸ்டர் நெடுமாறன் சமைச்ச சாப்பாட்டை சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. இதை நேஷனல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரகுபதி சாரு வந்து நெடுமாறனை பாராட்ட நெடுமாறனுக்குள்ள ஐயோ இது நம்ம சமைச்சது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குற்றம் உணர்ச்சிங்க. நெடுமாறன் திருட்டு கிரெடிட் வாங்கினதை பார்த்த பாண்டி செம கடுப்பாகி வெட்டிட்ட சண்டைக்கு போறாங்க. அவன் உன் பேரை சொல்லாம கிரெடிட் எடுத்துக்கிறான், நீ ஏன் சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம வெற்றி ரொம்ப கூலா, ரகுபதி சார் சந்தோஷப்பட்டா எனக்கு அதுவே போதும் பாண்டி, நம்ம உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது, அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாசா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி ரொம்ப அப்பாவியா அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க பாண்டி ஷாக் ஆகி, இந்தியாவிலேயே மொத்தம் 20 ஸ்டார் ஷெஃப் தான் இருக்காங்க, அதுல தமிழ்நாட்டிலே 3 பேர் தான், அதுல வின் பண்ணிட்டா பெரிய பெரிய ரிசார்ட்ல வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க, நீ பகல் கனவு காணாம வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா வெற்றி மனசுக்குள்ள எல்லாரும் தனக்கு தான் கிளாப் பண்ற மாதிரி ஒரு குட்டி கனவு காண்றாங்க. இன்னொரு பக்கம் கிச்சன் மெயின்டெனன்ஸ் டீமை நெடுமாறன் கூட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு மார்ட்டின் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. எனக்கு நீங்க தனியா வந்து பிரைவேட் குக் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி மார்ட்டின் கேட்க நெடுமாறனா அந்த மாதிரி பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாருங்க. உடனே மார்ட்டின் 15 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலத்துல பண்ணி கொடுத்தீங்களே அப்படிங்கிற மாதிரி பழைய கதையை இழுக்க நெடுமாறன் செம கோவமாகி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, இனிமே கால் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்றாருங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்குள்ள பயம் வந்துடுச்சு. வேணி சிசிடிவி ஆபீஸுக்கு போய் பிரியாவோட ஃபுட்டேஜ் கேட்கறான். அங்க இருக்கிற நெடுமாறனை 3 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஜான், வெற்றி, அப்புறம் பிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பிரியா எங்க போனாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே நெடுமாறனை ஃபாலோ பண்ற ஃபுட்டேஜை காட்டி அதை வேணியோட போன்லயும் சேவ் பண்ணி கொடுக்குறாருங்க. இதை பார்த்து வேணி செம ஷாக் ஆகுறா. இன்னொரு பக்கம் பேண்ட்ரியில ஸ்டாக் எல்லாம் தீர்ந்து போக வெற்றி ஃபோன் பண்ணி கேட்டோம், யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலங்க. இதை கவனிச்ச ஐஷு என்னென்ன ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ல எழுதிட்டு கிளம்புறா. அப்புறமா வெற்றி வந்து பார்க்கும்போது அந்த நோட்ல செந்தூர் ஆமன் ஆர்கானிக் ஷாப் போன் நம்பர் இருக்குங்க. கால் பண்ணா ஆர்ஆர் ரெசார்ட் தானே, இப்பதான் லிஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஐஷுவோட ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சு வெற்றிக்கு தலகால் புரியலங்க. பாண்டி கிட்ட போய் ஐசு செஞ்ச விஷயத்த சொல்லி அப்படியே உருகி பேசுறாங்க. இந்த பக்கம் போன்ல மிரட்டின மார்ட்டின் இப்போ நேரா ரெசார்ட்டுக்கே வந்துடுறாங்க. ரிசப்ஷன்ல ரொம்ப ஹார்ஸா பேசி நெடுமாறனை மீட் பண்றான். யாரு நீ, எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி நெடுமாறன் கேட்க உங்களுக்கு என்ன தெரியாது நெடுமாறன், ஆனா லூத்தர்னு ஒருத்தர் தெரியும் தானே, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணியதை இப்ப இன்னொரு ஆளுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லூத்தர் ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்லி ஒரு கவரை நீட்டுறாருங்க. இந்த கவர்ல ஒரு போட்டோ இருக்கு, இதை பார்த்துட்டு நாங்க சொல்றத ஒழுங்கா கேட்டு நடங்க அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாங்க. நைட் ஆனதுமே நாளைக்கு கிச்சன் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு ஆசையா அதை பார்க்க வராருங்க வெற்றி. மொபைல் ஃபிளாஷ் லைட்டை வச்சு கிச்சனை வேடிக்கை பார்க்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. டக்குன்னு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க வர நெடுமாறன் மார்ட்டின் கொடுத்த போட்டோவை பாக்குறாங்க. நமக்கு அந்த போட்டோவை காட்டல, ஆனா நெடுமாறன் பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறாரு. போலீஸ் ஒருத்தரை மிதிக்குதுங்க. கஞ்சா கருப்பு கார்ல வர்ற மாதிரி பிளரான சீன்ஸ் பிளாஷ்பேக்கா கொடுத்து அப்படியே இந்த வாரத்துக்கான எல்லா எபிசோடையும் இங்க முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் நெடுமாறனோட இந்த மர்மமான கடந்த கால ரகசியம் என்ன, அங்க ஒளிஞ்சிருக்க நம்ம வெற்றி தேவையில்லாம வம்பள மாட்ட போறானா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.